அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். ஏற்கனவே ஒரு தேர்வுல தேர்ச்சி பெற்றோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல. 1வது வாத்தியாருக்கு எதுக்கு 9 தேர்வு அப்படின்றத வன்மையாக கண்டித்து இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம். எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை. அந்த வகையில் இன்னைக்கு மதுரையில் என்ன கோர்த்து விட்டுறது ஒற்றை கண்ணகிக்கு அநீதி இழைத்தான் பாண்டிய மன்னன். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த கண்ணகிக்கும் அநீதி இழைத்திருக்கிறார் எங்கள் தளபதி அண்ணன். கனத்த இதயத்தோடு கண்ணகி கோலத்தோடு கையில் சிறப்போடு 149 ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மகளிரை பொறுத்த மட்டில் பணி என்பது உடையை போன்றது. மகளிர்களுக்கு பணி என்பது உடையை போன்றது. கழக அரசு மகளிர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துவிட்டு எங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர் உடையை உருகியிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. இதை வன்மையாக நாங்கள் கண்டித்து இந்த அரசாணை 149 இந்த இருள் சூழ்ந்த அரசாணை 149 ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை 177 உடனடியாக நிறைவேற்றி 11 ஆண்டுகால போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு முன்னதாக 5 முறை எங்களுக்காக வாய் திறந்த முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட வாய் திறக்காது எங்கள் வேதனை உச்சமாக இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தனிக்கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வைக்கும் விதமாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். அடுத்த கட்டமாக மண்டல வாரியாக போராட்டம் நடக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய சூழலில் நீண்டுச்சு இந்த போராட்டம் நம்ம அக்டோபர் மாதம் வரைக்கும் நீண்டுச்சுன்னா கண்டிப்பாக தளபதி முதல்வர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறார்களோ அணிதொண்டு கருவிப்பு கொடி காட்டி தெரிவிப்போம். முதல் கட்டமாக நீதிமன்றத்தில் வந்துட்டார். நீதிமன்றத்தில் போறவங்களுக்கு மட்டும் வழக்கு, நீதிமன்றத்தில் போறவங்களுக்கு மட்டும் வழக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது. நீதிமன்றத்தில் போனால் 30,000 ரூபா கட்டினா வழக்கு, 30,000 ரூபா கட்டினா தீர்ப்பு. இதெல்லாம் பாமர மக்கள் பணம்படை இதெல்லாம் ஒரு அதாவது இதான் நாடு, இதான் காடு, இதான் வீடு அப்படின்னு சொல்லி தர மாதிரியா இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நாடா? இது ஆசிரியர் பணி உனக்கு ஒரு கேடா? பணம் படைச்சை மட்டும் வாடா அப்படின்னு நீதிமன்றமும் தமிழக அரசும் சொல்லி இருக்கிறது. அப்போ பாமர மக்கள் நாங்கள் போடணும் பரிசு எழுதுறோம் அப்படின்னா டிஎன்பிசி எழுதுறோம் அப்படின்னா டிஎன்பிசி ரிசல்ட் போடணும், டிஆர்பி எழுதுனா டிஆர்பி ரிசல்ட் போடணும். தேர்ச்சி பெற்றவர்களுடைய ரிசல்ட் நீதிமன்றமாக போகிறது. நீதிமன்றத்தில் பட்டியல் வெளி 40,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். 400 பேர் இவர்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தா என்ன அர்த்தம்? அதுதான் கண்டித்து நாங்கள் ஏற்கனவே இது பண்ணியிருக்கிறோம். இப்போ நீதியரசர் 4,000 பேர் எங்கள் சங்கத்தை சேர்ந்த 4,000 பேருக்கு பணி வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசாணை 149 தேர்வு எழுந்தவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தேர்வு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தும். முதலமைச்சர் ஆன பிறகு 2 முறை தேர்தல் வலியுறுத்தினோம்னே உங்கள் தொகுதி செயலிகள் ஒரே கோரிக்கை தான், நியமன தேர்வை ரத்து பண்ணுங்க அல்லது 10,000 ரூபாய் சம்பளத்தில் கூட போடுங்க. பணம் பத்தலன்னு கேட்கக்கூடிய ஆசிரியர்கள் நாங்கள் 10,000 ரூபாய் சம்பளத்தை கூட அரசு பணத்தை போடுங்க. 2 வருஷம் கழிச்சு நிரந்தரம் பண்ணுங்க, நாங்கள் வேலை பார்க்க தயார். ஞாயிற்றுக்கிழமை கூட நாய் போல் வேலை பார்க்க நாங்கள் தயார்னு சொல்லிட்டோம். உங்கள் தொகுதி செயலில் 2000 கோரிக்கை மனுக்கள் பதித்து 3 வருஷம் ஆச்சு. 100 நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார். எப்படி 600 பேரை கூட்டியிருக்கோமா? அதே மாதிரி சென்னைக்கு போனோம். கோட்டைக்குள்ள நீங்கள் வாங்க உங்களை விடுவோம்னாரு. ஆனால் 2000 நாளுக்கு மேலே கடந்து கோட்டைக்குள்ள இருக்க சென்னைக்குள்ளேயே அந்த மனு வச்சு உள்ளே போக முடியல. எங்களை கைது நடவடிக்கைகள் அடக்குமுறை பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு காணொலி ஆட்சியாகத்தான் இருக்கிறது. ரொம்ப கேள்வி கொடுத்தாங்க. இளங்கோவன் 2013 நலச்சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்.